Hi friends, welcome back to JS Vlogs 223 5 Souls. நான் பெங்களூர்லேருந்து லதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? நான் என் லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட்டு வீடியோவில் நான் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என் சின்ன பையன் நிறையா சப்போர்ட் பண்ணான்னு சொன்னேன். ஆனால் அந்த ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ண மறந்துட்டேன் நான். அதனால் நான் இந்த வீடியோவில் அதை போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன் தான். என்னடா இது சேனல் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆகுது, இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் எனக்கே தோணிக்கு. ஆக்சுவலாக ஸ்வர்ணலதா நாங்கள் நேம் ஜேஎஸ் விலாக்ஸ்ன்னு வச்சதே. ஜே ஜோதி சங்கர், எஸ் ஸ்வர்ணலதா. அப்படி தான் நிறையா பேர் ஜேஎஸ் விலாக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஆக்சுவலாக எங்கள் 2 பேர்த்து நேம் வச்சு தான் வந்தது. இப்போ ரீசெண்டாக தான் நான் குழந்தைங்களும் நேம் ஆட் ஆகணும்னு சொல்லி 5 சோல்ஸ் நாங்கள் மொத்தம் எங்களுக்கு 3 குழந்தைங்க, 2 பையங்க, ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு பையன் காலேஜ் படிக்கிறான், செகண்டு 5th படிக்கிறான் ஆஃப்டர் லாங் கேப், தேர்டு பாப்பா 5 வயசு. இதெல்லாம் நான் பின்னால் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன், ஏன் இவ்வளோ லாங் கேப் அப்படின்லாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறது எங்கள் லவ் ஸ்டோரி தான். ஆக்சுவலாக எங்களது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். எங்கள் லவ் ஸ்டோரிங்கிறத விடவே மேக்ஸிமம் என்னோடய லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்தளவு இந்த ஸ்ட்ராங் ஒன் சைடு லவ். அதுக்கப்புறம் டபுள் சைடு லவ் ஆகி அதுக்கப்புறம் தான் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்தது. அது எப்படி என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அப்பா அப்பாவோட தங்கச்சி, அப்பாவுக்கு அடுத்த இது பிறந்தது பொண்ணு. அந்த தங்கச்சியோட பையன்தான் என்னோடய ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 9 பேர், அப்பாவையும் சேர்த்தி 5 பொண்ணுங்க, 4 பையங்க. ஆயா தாத்தாவுக்கு மொத்தம் பிறந்தது 9 பேர், 5 பொண்ணுங்க, 4 பையங்க. இதில் அப்பா ஒரு சென்டர்னு சொல்லலாம். 2 பெரியப்பா இருக்காங்க, 2 அத்தைங்க, பெரிய அத்தைங்க, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் மேல் என்னோடய மாமியார், அதாவது அத்தை, 3 அத்தைங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்காப்புல, சித்தப்பா இருக்காங்க. மொத்தம் 9 பேர். இப்போ ஆக்சுவலாக அப்பா ஸ்கூலில் ஒர்க் பண்ணார். அப்பா எம்ஏ எம்எட் இங்கிலீஷ். அப்பா பிஜி அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க ஈரோட்டில் எய்டட் ஸ்கூலில். ஆக்சுவலாக அப்பாவோட பூர்வீகம் நேட்டிவ் கோபி, இவங்களும் கோபி தான். அம்மா ஈரோடு. இப்போ அப்பா இருந்தது, படித்தது, அப்புறம் அப்பா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தார். அப்போ முடித்தோடனேயுமே அப்பா எய்டட் ஸ்கூலில், ரெஃபரன்ஸில் எய்டட் ஸ்கூலில் ஈரோட்டில் அப்பாவுக்கு ஜாப் கிடச்சிது. அப்பா பிஜி அசிஸ்டண்ட் டீச்சர் ட்ரைனிங் முடித்தோடனேயுமே அப்பாவுக்கு ஒர்க் கிடச்சிருச்சு. அப்போ டீச்சருக்கெலாம் அப்போ எய்டட் கவர்மெண்ட் சேலரி அப்படின்னா கூட பெரிய வருமானம் இல்லை. அதனால் கோபியிலேருந்து சைக்கிள்லேயே வருவாராம் அப்பா. எப்படி வந்தாருன்னு எப்பயுமே இமேஜின் பண்ணவே முடியல. என்ன தான் போக்குவரத்து எல்லாம் அப்போ கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் லாங் தான். சைக்கிளில் வர்றது அப்பா வந்திருக்காங்க. அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் அப்பா, ஆயா தாத்தா, 2 அத்தைங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது. அவங்க எல்லாம் ஈரோடு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக போக விரும்பலை. அம்மா ஈரோடே தான். அம்மா படித்ததெல்லாம், அம்மா எம்ஏ பிஎட் எக்கனாமிக்ஸ். அம்மா படித்ததெல்லாம் காலேஜில். அப்பா எம்ஏ எம்எட் பண்ணது போஸ்டிங் கிடச்சோன்னே எல்லாமே கரஸில் பண்ணது தான். அம்மா கல்யாணத்துக்கு முன்னாலேயே எம்ஏ முடிச்சிட்டாங்க. பிஎட் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணாங்க. எம்ஏ கல்யாணத்துக்கு முன்னாலேயே எல்லாமே காலேஜில் திருச்சி, உடுமலைப்பேட்டை எல்லாம் முடித்தாங்க அவங்க. அப்புறம் அம்மா ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் தான் ஒர்க் பண்ணாங்க. அப்பா எந்த ஸ்கூலோ அதே நேமில்
இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் தான் அம்மா ஒர்க் பண்ணாங்க. கடைசி வரைக்குமே அவங்களுக்கு ப்ரைவேட் சேலரி தான். அப்புறம் வந்து அப்பா அம்மா 2 பேருமே லேட் மேரேஜ் தான். 2 பேர்த்துக்குமே 30 இயர்ஸில் தான் மேரேஜ் ஆச்சு. அப்புறம் வந்து இவங்க கூட எப்படி எனக்கு லவ் வந்ததுன்னா, அது சைல்ட்ஹுட்லேருந்தே அது எனக்கு எப்படின்னே தெரியாது. ஆக்சுவலாக என்ன ஒரு இன்சிடெண்ட் எனக்கு இப்போ வரைக்குமே ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ஞாபகம் இருக்குது அப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலாக வந்து அப்பா வீடு கட்டினது வந்து அதுக்கு முன்னால் அத்தை வீட்டில் வந்து மாமா வந்து தோல் வியாபாரி, அத்தை வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்களுக்கு வந்து 2 பையங்க. இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாப்புல. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு அண்ணன், நான் வந்து 2வது பொண்ணு. இப்போ வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் நான், அப்போ வந்து ஈரோட்டில் வந்து அப்பா வந்து வேலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போ அப்பா வீடு வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுங்கும்போது 6 வயசு. நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தபோது, அதாவது ஒரு 5 வயசு இருந்திருக்கோம். அப்போ வந்து வீட்டில் ஏதோ எல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்த போது ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரியல. அப்போ வந்து இவங்க எல்லாமும் வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்டு அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு அப்பாவுக்கு 2 அக்கா. அதில் 2வது அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு, ஃபேமிலினாவே ஒரு கலாட்டாக இருக்கும்ல. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது லதா வந்து சங்கருக்கே கட்டி வச்சிடலாம், இல்லை சங்கரை வந்து லதாவுக்கு கட்டி வச்சிடலாம், ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது சொல்லியிருக்காங்க. அது சொன்னோன்னையுமே நம்ம ஹீரோ சார் வந்து என்ன பண்ணார், நாங்கள் அப்போ வந்து ஃப்ரெஷ் ரோட்டில் இருந்தது, அதாவது தேவி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வாடகை வீட்டில் இருந்தாங்க, ஸ்கூலுக்கு பக்கமாக இருக்கும்னு. அப்போ உடனே சார் வந்து கோச்சிக்கிட்டு ஃப்ரெஷ் ரோடுக்கு போயிட்டார். அப்புறம் எல்லாம் போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அது வந்து எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சாரும் கூட மறந்துருப்பார், அவருக்கு மறக்கலை, ஆனால் சொல்கிறேன். அந்தளவு அன்றைக்கி ஒரு பெரிய கலாட்டாகவே நடந்தது. இவங்க கோச்சிட்டு போய் அதுக்கப்புறம் போய் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அத்தை நிறையா பையங்க இருக்காங்க. எல்லாருமே வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேருந்தே அண்ணான்னு தான் அம்மா கூப்பிட பழக்கியிருக்காங்க. இவங்களையும் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பயுமே ஒரு என்னன்னு தெரியல, இவங்கன்னா ஒரு வந்து ஸ்பெஷல், அது ஒரு தனி மற்றவங்க மாதிரி இல்லாமல் நான் க்ரோ ஆக இவங்க மேலே அந்த இதுவும் லவ்வும் க்ரோ ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நாங்கள் ஆக்சுவலாக வந்து எப்பயும் வந்து இங்கே இருக்கிறது தான். ஏப்ரல் மேனா அப்பா அம்மாவுக்கு வந்து லீவு வரும்ல, வெக்கேஷன்ஸ், ஸ்கூல் டீச்சிங் லைனில் இருந்தங்காட்டி ஏப்ரல் மேனா அத்தை வீட்டில் விட்டுருவாங்க. அதுவும் அத்தை வீடுனா எந்த அத்தை வீடுனா, இப்போ அவர் சொன்னார்ல, கிண்டல் பண்ணார்ல, அவங்க வீடு வந்து இங்கே சித்தோட பக்கம் இருக்கும். அது கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்கங்காட்டி பெரிய வீடாக இருக்கங்காட்டி எல்லாருமே அங்கே தான் கேதர் ஆவாங்க, குட்டீஸ் எல்லாமே. இவங்க மேக்ஸிமம் வரமாட்டாங்க. ஏன்னா அத்தை வந்து பையங்களை எங்கேயுமே விட மாட்டாங்க, பொண்ணுங்க மாதிரி தான் ஆக்சுவலாக வளர்த்துவாங்க. நம்ம வீட்டில் அப்படியே அவுத்துவிட்ட கதை தான். அவுத்துவிட்ட கதைன்னு சொல்ல முடியாது, நாமளும் அப்போயெல்லாம் வந்து 90ஸ்னாவே அதுக்குரிய இதோடு தான் வளர்ந்தது. இருந்தாலும் நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அப்பா அம்மா வந்து கொஞ்சம் லெஸராக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் மேனா நம்ம ஸ்கூல் சைடே பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வேல்யூவேஷனுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும் அப்பா. அந்த மாதிரி போயிட்டு வரக்கு இருக்கும். அப்போ வந்து அம்மாவுக்கும் பேப்பர் வேல்யூவேஷன் இருக்கும், வீட்டிலையே இருந்து பண்ணுற மாதிரி. அதனால் கொஞ்சம் அவங்க பிஸியாக இருக்கங்காட்டியும் என்னமோ விட்ருவாங்க ஏப்ரல் மேனாவே. அப்போ வந்து நாம் கொஞ்சம் ஏப்ரல் மே எப்போ வரும்னு இருக்கும், ஜாலியாக எல்லாம் அங்கே போய் விளையாடிகிட்ருப்போம். எல்லாம் கிராமம் சைடுனாவே உங்களுக்கு நல்லா இருக்கும்ல அப்படி. அப்போ இவங்க வந்து எப்போதும் ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் இவங்கள பார்ப்போமே. ஏதோ ஒன்று ஃபங்க்ஷனு, ஏதோ ஒன்று கண்டலன்ஸ் அப்படின்னா தான் பார்ப்போமே. ஆக்சுவலாக அப்புறம் 7th படிக்கும்போது மட்டும் ஒருக்கா வந்து அப்பா வந்து அங்கே அலோவ் பண்ணார் இவங்க வீட்டில். 1 மந்த்தாக எத்தனை நாள் இருந்தேனே எனக்கு நார்மலாக சரியாக. அந்த கிண்டல் பண்ணார்ல அந்த மாமா, அவங்க பொண்ணும் அந்த அத்தை பொண்ணும் வந்தங்காட்டி நாங்கள் இவங்க வீட்டில் விட்டாங்க. ஏன்னா 2 பையங்க வீட்டில் விட மாட்டாங்கள்ல அப்போ எல்லாம். இப்போ இவங்க இருந்தங்காட்டி விட்டாங்க. இவங்க இருந்தங்காட்டி
ஆக்சுவலாக வந்து அங்கே அதாவது அத்தையோட பொண்ணும் வந்திருந்தங்காட்டி ஆக்சுவலாக வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு விட்டாங்க. சரி அப்போ வந்து எனக்கும் இவங்களுக்கும் ஆக்சுவலாக 5 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. 7த்துனா இவங்க ஒரு 12த்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அப்போ தான் எல்லாம் அப்போ வந்து இன்னுமே அது கண்ணுக்குள்ளேயே இருக்குது அந்த இன்சிடென்ட்ஸ்லாம். இவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு சாதாரண மாமா பொண்ணு அவ்வளோதான். நமக்கு தான் இங்கே லவ்ஸ் எப்போ இருந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னே தெரியாது. எப்பயுமே அவங்களையவே அட்மையர் பண்ணிகிட்ருப்பேன். அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எப்பயுமே ஒரு யூனிக்காக தெரிவாங்க. யாரையுமே பொண்ணுங்கன்னா அவங்க கேரே பண்ண மாட்டாங்க, மைண்டே பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அது வந்து ரொம்பவுமே கொஞ்சம் அதிகமாக அவங்களோட கேரக்டர் எல்லாமே. அவங்க தம்பி வந்து எல்லாம் டீஸ் பண்ணுவாங்க. சிலது நான் ரொம்ப போயெல்லாம் பயப்படுவேன். பேய்னா பாத்ரூம்லாம் போகிறோன்னாவே பயமுறுத்துவாப்புல. இவங்க வந்து ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காக அந்த சாப்பிட்ற விஷயத்துலலாம் போட்டியெல்லாம் வரும். அப்புறம் சேர்ந்து சில இதெல்லாம் அந்த ராஜா ராணி அந்த மாதிரிலாம் அந்த சீட்டு போட்டு விளையாடுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இருக்கும். அப்புறம் அவங்களாம் கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க. அப்புறம் இவங்களுக்குலாம் கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதி தருவோம் நாங்கள். ஆன்சர் ஷீட் அப்போ தான் ஆனுவல்னா ஆன்சர் ஷீட் எழுதணும்ல. ஆக்சுவலாக 11th லீவுன்னு நினைக்கிறேன் இவங்க அப்போ. எனக்கு 7th லீவும்போது அப்போ அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த தித்திக்குதேன்னு ஒரு படம் வந்தது. அப்போ எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில. எல்லாத்துக்கும் அப்போ 90s கிட்ஸ்னா கண்டிப்பாக தெரியும். அந்த தித்திக்குதே படத்தில் வர மாதிரியே அந்த போய் அந்த சட்டை வந்து போட்டு பார்க்குறது, அந்த செருப்பை வந்து போட்டு பார்க்குறது, அந்த மாதிரிலாம் நான் அந்த கூட்டி தள்ளும்போது அவங்க செருப்புக்குள்ளே காலை விடுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படிதான் இதே மாதிரி இப்போ வந்திருக்குது படத்தில் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த படம் பாட்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கே எழுதின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்து 10th படிச்சுட்ருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லவ் பண்ணிகிட்ருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டும் லவ் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்புறம் 11th அப்படிங்கும்போது வந்து நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி என்னோடய அத்தை பையனை தான் லவ் பண்ணுறேன், அப்பாவோட தங்கச்சி அப்படின்னோடனே அவங்க நேராக ஓகேன்னு கேட்டுட்டு அவங்க கோபிக்கே போயிட்டாங்க. ஒரு பிப்ரவரி 14th அன்னைக்கு அவங்க கரெக்டாக போய் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம சார் யார் என்ன நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. எப்படி உங்களுக்கு ஏதோ ஒன்று ஹெல்ப் வேணுமா அப்படின்னு. நாங்கள்லாம் பண்ணல. ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட நாங்கள் நான் இந்த மாதிரி உங்கள் மேலே வந்து லவ்வாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லி போய் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி 14 சொன்னது. ஆக்சுவலாக மார்ச் 30 அன்னைக்கு சார் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. அப்போ வந்து 11th லீவு. 11th எனக்கு 11th லீவு. அப்போ வந்து இவங்க டியூஷன் போவோம்ல, அப்போ எல்லாம் 11த்துன்னா அப்படி வந்து டியூஷனுக்கு போயிருந்தபோது ஃப்ரெண்டு வீட்டில் போய் டியூஷன் போயிருந்தபோது இவங்க வந்து அந்த ஃப்ரெண்டு வீட்டு நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. எப்போ மார்ச் 30 அன்னைக்கு. அப்போ வந்து ஓகே கடைசியில் அப்படி இப்படின்னு இல்லைன்னு அழ வச்சுட்டு அதுக்கப்புறம் சார் வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறையா லவ் ஃபெயிலியர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் ஃபேமிலியிலேயே அங்கே. அதனால் வந்து இன்னும் சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து வேண்டான்னு சொன்னாங்கன்னா வருவியா என்னவோ ஓகேம்மா அப்படி தான் அவங்க கேட்டாங்க. அப்போ நம்ம தான் ஓகேன்னு சொன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து மார்ச் 30 அன்றைக்கி தான் அவங்க ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஈரோடில் வந்து டியூஷன் 12th இது பண்ணியிருந்தபோது ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக என்னென்னா எங்களுது வந்து கிட்டத்தட்ட காதலுக்கு மரியாதை படம் மாதிரி தான். அப்போயெல்லாம் வந்து என்ன ஃபோனு இப்போயெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. லெட்டர் தான் அது எழுதி எப்படி ஒன்று கொடுக்கறது இன்னொருத்தங்க யாராவது அண்ணங்க மூலமாக அப்படியே அந்த மாதிரி லெட்டர் மூலமாக தான் வச்சுக்கோங்களேன். எல்லோரும் நல்லா இருக்காங்களா அந்த மாதிரி தான். அப்புறம் அந்த 11th லீவில் வந்து
இப்போ நாங்கள் அப்போ மட்டும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், குஷி படத்துக்கு போயிருக்கோம். நாங்கள் டியூஷன் போயிட்டு இருந்தபோது அப்போ வந்து ஆனூர் தேட்டரில் போட்டிருந்தாங்க குஷி அந்த படம். அதுக்கப்புறம் மேல் வந்து எம்எஸ்சி படிக்கும்போது சிவகாசி, இந்த 2 தான் நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் பார்த்த படம். அதுக்கப்புறம் வந்து 11th நான் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஃபோனில் பேசிட்டு லீவும்போது இந்த சொன்னோம்ல சித்தூர் பக்கத்தில் அந்த ஊருக்கு அவங்களும் வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ரோட்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அன்றைக்கி வந்து எங்கள் சித்தப்பா கிராஸ் பண்ணி போகிறார். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ரோட்டில் நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் கேட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் மேல் வந்து நம்ம அண்ணன் இருக்கான்ல, கூட பிறந்த அண்ணன், அவன் நாங்கள் ஊரில் லீவு முடிஞ்சு வரதுக்குள்ளேயே இங்கே ப்ராப்ளம் பண்ணிவிட்டான். வீட்டில் அம்மாட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து லதா வந்து சங்கரை லவ் பண்ணுறான். ஆக்சுவலாக அவனுக்கே தெரியாது. நம்மளை ஏதோ நான் அப்போ அண்ணன் தங்கச்சினாவே ஒரே சண்டையாக தானே இருக்கும், அவங்களுக்கு போட்டு ஒன்றும் ஏதோ ஒன்று சொல்லணுன்ட்டு இப்படி பண்ணிவிட்டான். ஓகே வாங்க. அதுலேருந்து வந்து அப்பா வந்து அதை நம்பலை. வந்து அம்மா வந்து அவன் சொன்னதை ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மேல் வந்து 12th ஃபுல்லாக ஒரே இதுதான்னு வச்சுக்கோங்களேன். ஒரே எங்கள் வீட்டில் பூஜையாக தான். ஸ்கூல் விட்டு வீட்டில் வந்தோன்னா அம்மா கத்த ஆரம்பிப்பாங்க. திரும்பி ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இந்த கத்தல் தொடங்கும். இப்படியே இந்த வருஷம் ஃபுல்லாக 12th ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்போயே சார் அவரோட ஆக்சுவலாக நான் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல, இவர் அப்போ வந்து 12th இவங்க படிக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கு, அது ஃபெயிலியர் ஆகிருச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ ஷாக்காக தான் இருந்தது. ஆனால் வந்து ஓகே, நம்மளது தான் வந்து இவங்களுக்காக தான் பிறப்படுத்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இவங்க மேலே இவ்வளவு தான் அளவு அப்படிங்கிறது கிடையாது, அது அளவு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அப்போ வந்து ஓகே அப்படின்ட்டு நம்ம இங்கே வந்தபோது அப்பா வந்து ஏன் அந்த பிள்ளைய போட்டு இப்படி பண்ணுற, ஏன்னா வீட்டுக்கு வந்தாவே யாரும் என் ஃப்ரெண்ட்ஸே வீட்டுக்கு வர மாட்டாங்க. அம்மா பேசுகிறது இதை பற்றியே பேசுவாங்க, திட்டுவாங்க ஒரு மாதிரி. அதனால் யாரும் வரமாட்டாங்க. அப்படியே அதிலையே வந்து 70%. ஆக்சுவலாக 10th வந்து 500க்கு 448. அது 460க்கு மேலே வர வேண்டியது, அது சம் ரீசன்னால் ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாதிரி எல்லாம் 448 வந்தது. இல்லை 12th வந்து கரெக்டாக என்னோடய ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு எங்கள் அண்ணன் பெரியப்பாவோட பையனுக்கு கல்யாணம் அங்கேயே கோபியில் இருக்கோம் நாங்கள். இவங்க ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு இவங்கெல்லாம் வரல, கூப்பிடல, தங்கச்சி சரி யாரையுமே பெரியப்பா கூப்பிடல, இவங்க வரல. இருந்தாலும் கல்யாணத்துக்கு போயிட்டு கோபியில் இருந்துட்டு அடுத்த நாள் வந்து எப்படி எழுத முடியும், அதுலேயே அப்படியே எழுதி 12th அப்புறம் 12th என்னோடய லாஸ்ட் எக்ஸாம் பயாலஜி எக்ஸாம் அன்னைக்கு ஆயா, அதாவது அப்பாவோட அம்மா, அது கரெக்டாக முன்னால் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோடனே ஆயாவுக்கு வந்து ஒரு மாதிரி கிறுகிறுப்பு வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அப்படியே வீட்லேயே மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் 2 நாள் ஐசியூவில் இருந்து கரெக்டாக பயாலஜி எக்ஸாம் அன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாமு அந்த அன்றைக்கி வந்து 7:30க்கு ஆயாவோட நம்ம கூட தான் இருந்தாங்க. ஆயா, தாத்தா, அம்மாயி 3 பேருமே அங்கே அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு டெட் பாடி வருது. அதுக்கு முன்னாலேயே என்னை வந்து பக்கத்தில் வீட்டில் ஒரு அண்ணன் அவங்க கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க. அப்போ பயாலஜி எக்ஸாமே அப்படி தான் எழுதணும்னு வச்சுக்கோங்க. அதுலேயே 70% எடுத்தாச்சு. அப்புறம் அப்போ வந்து இவங்க கம்ப்யூட்டர் தான், இவங்க பிசிஏ. அதனால் வந்து என்ன ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் எடு, நாளைக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படி. ஆனால் அப்பா வந்து இவங்க கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே என்னை கம்ப்யூட்டரில் வந்து சேர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பயாலஜி எடுத்தவங்களும் நிறையா பேர் கம்ப்யூட்டர்னு இது பண்ணி அவங்களாம் அப்போயே அப்படியே ஜாப்பு, இப்போ எல்லாம் ஐடியில் இருக்காங்க. இப்போ வந்து இவங்க அப்படி அப்பா வந்து கம்பல்சரி கம்ப்யூட்டர் சேர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு எனக்கு கொண்டு போய் வெள்ளாளரில் வந்து அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து சேர்த்துனார். 5,000 வச்சுக்கோங்களேன், டிகிரி முடிக்கிறதுக்கு யூஜி. அதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டார். அப்போ எனக்கு கொடுத்த ஆப்ஷனே வந்து ஒன்றா வந்து இந்த பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, இல்லைன்னா மேக்ஸு, இல்லைன்னா கெமிஸ்ட்ரி. இதில் வந்து நான் வந்து எனக்கு இந்த 3ல் எதுவும் இல்லைன்னா இங்கிலீஷ் எடுத்துக்க சொன்னாங்க. இங்கிலீஷுனால் அப்போயெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கம்மியாக படிக்கிறவங்க கடைசியாக கிடைக்கிற குரூப் அந்த மாதிரி தான் அப்போ அந்த டைமில் இருந்தது.
யார் யார் கம்மியாக ஸ்கோரோ அவங்க வந்து இது பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து எனக்கு வந்து மேக்ஸுன்னா அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. 80% எடுத்தேன் 12th. இருந்தாலும் வந்து எனக்கு அந்தளவு அது கொஞ்சம் இதாக தெரிஞ்சுது. அப்படி பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டே ஒருத்தி வந்து கெமிஸ்ட்ரி எடுத்தாள். ஜஸ்ட்டு அவள் கெமிஸ்ட்ரி எடுக்கிறாங்கிறக்காகவே நான் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். என்ன மாதிரி யாராவது லைஃப்பில் பண்ணியிருக்கீங்களான்னு? யாரும் பண்ண மாட்டாங்க. சரி, பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அவள் கெமிஸ்ட்ரி எடுக்கிறா. சரி, கிளாஸ்மேட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அவள் 12th வரைக்கும் அவள் கெமிஸ்ட்ரி எடுக்கிறா. இன்னொரு ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டு, அவள் வந்து கம்ப்யூட்டர் போய் ஜாயின் பண்ணியிருந்தா. வேறு ஈரோடு, அவள் வேறு காலேஜில் சேர்ந்துருந்தா. என்னை வந்து வெள்ளாளர் காலேஜில் அப்பா வந்து சேர்த்துனாரு. அதுக்கப்புறம் யூஜி படிக்கும்போதெல்லாம் ஏதோ ஒன்று தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் பார்ப்போன்னு வச்சுக்கோங்களேன். அது தெரிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் நம்மளை எங்கேயுமே விடலை. இது அப்படியே ரொம்ப ப்ரீஃபாக போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்குள்ளேயே முடிஞ்சால் நான் சொல்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யூஜி, பிஜி பண்ணவே வைக்க மாட்டேன்னு வீட்டில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள் எல்லாமே கூடலாம் சேர்ந்து தாயக்கரம்லாம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஒன்று இப்படியே போயிட மாட்டேங்குதுன்னு கண்டிஷன் பேரில் பிஜி வந்து ஹாஸ்டலில் சேர்த்துனாங்க குமாரபாளையத்தில். அப்புறம் ஹாஸ்டலில் ஒரு 6 month இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல. அங்கே தண்ணி, ஃபுட்டு எதுவுமே நமக்கு இல்லை, சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் 6 monthக்கு அப்புறம் டே ஸ்காலராக தான். ஆக்சுவலாக ஹாஸ்டலில் இருக்கும்போது தான் இவங்களை பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. இருந்தாலும் எனக்கு அந்த ஹாஸ்டல் இது ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அட்மாஸ்பியர். அப்புறம் நான் 6 monthலேயே வந்து அப்போ ஹாஸ்டலில் இருக்கும்போது தான் சிவகாசி படம் போய் பார்த்தது குமரபாளையத்தில். அப்புறம் வந்து 6 monthல் நான் வீட்டுக்கே வரேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கே வந்து கரெக்டாக நாங்கள் பிஜி முடிக்கிற போது எவ்வளவோ ஆப்போஸ் வந்து கடைசியில் இவன் சேஞ்சே ஆக மாட்டான் அப்படின்ட்டு பிஜி செகண்ட் இயரு முடிக்கிற போது பிப்ரவரியில் வந்து எங்களுக்கு எங்கேஜ் ஆகுது. ஜூனில் வந்து மேரேஜ். என்கேஜ்மெண்ட் வந்து பிப்ரவரியில் ஆச்சு. அந்த 3 months கேப்பே வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து எனக்கு செவ்வாதோஷம் இருக்குது, அவங்களுக்கு இல்லை. ஏதோ ஒன்று அது ஆனால் சப்போஸ் ஆனால் அது வந்து இதாகிரட்டும் அப்படிங்கிற 3 monthsக்கு அப்புறம், இல்லைன்னா நாங்கள் வேறு கல்யாணம் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ்லாம் போட்டு தான் வந்து அப்பா ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ 2006 ஜூன் 7 ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் எங்கள் கல்யாணம் பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த வர ஜூன் 7 வந்ததுன்னா ஆக்சுவலாக 20 years போகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஏதோ ஒன்று நான் ரொம்ப ஏதோ ஒன்று அறுத்திருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் என்னென்ன லைஃப்பில் நடந்தது, ஆக்சுவலாக என்னென்ன மாதிரி இருந்திருக்கலாம், இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.